Hello everyone, welcome to a problem solving series. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். क्वेश्चन நம்பர் 8. क्वेश्चनல என்ன சொல்றாங்க? In India, electricity supplied for domestic use at 220 volt. 220 வோல்ட்ல நம்ம வந்து இந்தியால வந்து சப்ளை பண்ணுவோம் வோல்டேஜ். அதே வந்து யுஎஸ்ல பார்த்தனா 100 வோல்ட்ல சப்ளை பண்ணுவாங்க. If the resistance of 60 watt bulb for the use in India is R. இந்தியால யூஸ் பண்றப்ப நான் R ரெசிஸ்டன்ஸ் உள்ள பல்பை யூஸ் பண்ணலாம். அப்ப நான் யுஎஸ்ல போனோம்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன்? நல்லா பாரு. பல்ப் இருக்கு பாத்தி, அதோட வாட் வந்து சேஞ்ச் ஆக கூடாது. இங்க வந்து 60 வாட் இருக்குனா யுஎஸ்ஏ போனாலும் அதோட வாட் வந்து 60 ஆ தான் இருக்கணும். அப்ப பவர் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு சொன்னா V square is directly proportional to R னு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன்னா பல்ப் வந்து 60 வாட், இங்கே எரிச்சாலும் 60 வாட், அங்கே எரிச்சாலும் 60 வாட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? நல்லா பாரு. இந்தியால வோல்டேஜ் 220, ஃபாரின்ல வந்து வோல்டேஜ் எவ்வளோ? 110. அப்ப வோல்டேஜ் கம்மி ஆகுதா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். கரெக்டா இல்லையா? இப்ப ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்து நீ வேல்யூ போட்டாலும் ஆன்சர் வந்துரும். இந்தியால V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R1 பை R2. இந்தியால பார்த்தனா 220, யூஎஸ்ல பார்த்தனா 110 the whole square equal to Indian resistance R, ஃபாரின்ல நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப R2 எவ்வளோ? R by 4. ஓகேவா? see அப்படி இல்லைனாலும் உனக்கு இங்க இருந்தே உனக்கு சிம்பிளா வந்திருக்கும். நல்லா பார்த்தனா வோல்டேஜ் வந்து பாதி ஆயிடுச்சா? அப்ப வோல்டேஜோட ஸ்கொயர் என்ன ஆகும்? 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4 ஆயிரும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/4 டைம்ஸ் இருக்கணுமா? எஸ். சோ क्वेश्चन நம்பர் 8 ஓட ஆன்சர் பார்த்தனா C. Thank you.